அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமன் டெட் எக்ஸாம். ஸோ இது எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னாக்கா, யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா காமன் டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த எக்ஸாம் இப்போ யூஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னாக்கா, ஆகஸ்ட் மந்த்து நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மந்தோடைய மிட்டு. ஸோ நம்ம கம்மிங் வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மந்த்து நடக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நியர்லி பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் மந்த்து அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மந்த்து காமன் டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ அக்டோபர் மந்த் வந்ததுனாக்கா நவம்பர், டிசம்பர் மந்த் அப்படின்னா ஜனவரியில் நமக்கு காமன் டெட் எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயல் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெஸ்ட்டு கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா, நாளைக்கு மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மண்டே பார்த்தீங்கன்னாக்கா 10/8/2026. ஸோ அன்னைக்கு அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இயல் 1க்கான டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இயல் 1 பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தரோவாக படித்து முடிச்சுட்டு, நான் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 o'clock 9 to 10 இந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நான் டெஸ்ட் கொஷினை அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? 9 to 10 இந்த டைமுக்குள்ளே மேக்ஸிமம் நான் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மட்டும் 9 o'clock இருக்கும். மற்ற டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் டைமிங் சொல்லிடுறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இயல் 1லேருந்து மொத்தம் எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ இயல் 1க்கு மொத்தம் 100 கொஷின் எடுத்திருக்கேன். சரிங்களா? லைன் பை லைன் இருக்கிற மாதிரி 100 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, அந்த டெஸ்ட் கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தால் அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் ஆகும். 1. ஸோ அப்போ 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 10 அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இயல் 1. ஸோ 11 அன்றைக்கி இயல் 2, 12 அன்றைக்கி இயல் 3, 13 அன்றைக்கி இயல் 4, 14 அன்றைக்கி இயல் 5, 15 அன்றைக்கி இயல் 6, 16 அன்றைக்கி இயல் 7, 17 அன்றைக்கி இயல் 8, 18 அன்றைக்கி இயல் 9. அப்போது நம்ம 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். 19ஆம் தேதியோடு நம்ம 8வது தமிழ் புத்தகம் முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இது முடிஞ்ச உடனே இதிலிருந்து ஒரு 30 கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வைப்போம். ஒவ்வொரு இயலுக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா 50 கொஷின், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா 100 கொஷின்ஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாம் வராது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம கொஷின்ஸாக அப்லோட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதானே தவிர மற்றபடி நீங்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதாவது அந்த யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு எழுதும் போதே இப்போ ஃபஸ்ட் கொஷின் சொல்லிடுறேன், அதுக்கான ஆன்சர் உடனே சொல்லிவிடுவேன். செகண்ட் கொஷின் சொல்லிவிடுவேன், அதுக்கான ஆன்சர் சொல்லிவிடுவேன். ஸோ இதே மாதிரி பண்ணாக்கா உங்களுக்கு 100 கொஷின்ஸும் முடிஞ்சிடும். நீங்கள் எழுதும் போதே பண்ணாக்கா நீங்கள் ஆன்சரும் பண்ணாக்கா நீங்கள் போட்ட ஆன்சர் பண்ணாக்கா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் பண்ணாக்கா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் இருக்க போது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணாக்கா இப்போதைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பண்ணாக்கா முழுமையாக சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட்டாக நடந்த பண்ணாக்கா இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமில் பண்ணாக்கா நிறைய கொஷின்ஸ் பண்ணாக்கா 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்திருந்தது, தமிழை பொறுத்த வரைக்கும், இல்லை சயின்ஸு எல்லாமே. அதனால் பண்ணாக்கா நம்ம ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது முடித்த உடனே நம்ம பண்ணாக்கா 7th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6th, அதுக்கப்புறம் பண்ணாக்கா 9th, 10th, 11th, 12th. சரிங்களா? இயல் வாரியாக பண்ணாக்கா உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இயல் இருக்கும். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் இன்னிலிருந்து இந்த நாளிலிருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு டைமிங் மட்டும் நான் பர்ஃபெக்டான டைமிங் நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ எவ்ரிடே பண்ணாக்கா அந்த 9 o'clock ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் டெஸ்ட் பேட்ச் வரைக்கும். ஸோ நீங்கள் பண்ணாக்கா பண்ண வேண்டியது, நம்முடைய யூடியூப் சேனலில் பண்ணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பண்ணாக்கா அந்த டெஸ்ட்டையும் பண்ணாக்கா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆன் டைமுக்கு பண்ணாக்கா முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா நம்ம
இந்த தமிழை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். 30 கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை முடிச்சிருவோம். அதை முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜிக்கு போவோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ண போகிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சப்ஜெக்டாக முடிச்சுட்டு போயிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 30 கொஷின்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோமா அடுத்த லெவலுக்கு போவோம். சரிங்களா? ஸோ இன் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த குமுலேட்டிவ் டெஸ்ட் மாதிரி நான் கண்டக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் மொத்தம் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சயின்ஸ் போயிட்டோம் அப்படின்னாக்கா இது படிக்க முடியாத மாதிரி போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புக்குக்கு ஒரு டெஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே வரதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு பிளானு. உங்களுக்கு நாளையிலேருந்து கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுவோம். சரியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 PM 10 PM கொஷின்ஸ் இருக்கும். நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான். ஸோ இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.